டிமார்ட்டுக்குள்ளே போய் யாரும் அன்ஹாப்பியாக வெளியே வர மாட்டாங்க. அதோ ரேட்டை பார்த்துட்டு. ஓகே, இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தா ப்ராஃபிட் வந்து அதிகம். ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட அதிகமாக ப்ராஃபிட்டும் சம்பாதிக்காங்க, அதிகமாக டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அது எப்படி? லாஸ்ட் இயர் 2023 வந்து 2430 கூட ப்ராஃபிட் மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க. அது எப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் தமானி அவர் தான் டிமார்ட்டோட ஃபவுண்டர். டிமார்ட்னா டமானி மார்ட். ஸோ அவர் வந்து May 15, 2012 வந்து ஃபஸ்ட் ஸ்டோரை மும்பையில் புவையில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 341 ஸ்டோர் 14 ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. ராதாகிருஷ்ணன் தமானி வந்து 1954 மார்வாடி ஃபேமிலியில் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக அவர் ஃபேமிலி வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர். அவர் ஃபாதர் வந்து பிஎஸ்சி மும்பையில் டாலர் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒர்க் பண்ணாப்புல. அவர் வந்து ஹர்ஷத் மேதா ஸ்கேம் டைமில் ஷார்ட் செல்லிங் பண்ணி பயங்கர ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தப்ப 1995 HDFC பேங்கில் வந்து லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டராக இருந்தாப்புல. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி வந்து. அது மட்டும் இல்லை, அதோட மார்க்கெட் ஷேர் வந்து 2.4 lakh crore டிமார்ட்டோட மார்க்கெட் ஷேர். ஓகே, ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் தாமானி வந்து அமெரிக்காவுக்கு போய் வால்மார்ட் மாடலை செக் பண்ணி அதை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காப்புல. ஓகே, ஃபஸ்ட்டு டிமார்ட் எப்படிலாம் ப்ராஃபிட் சம்பாதிக்க பார்க்கலாம். மேக்ஸிமம் டிமார்ட் ஷாப் எல்லாம் வந்து ஓன் தான் பண்ணுவாங்க. லீஸ் எடுக்க மாட்டாங்க, ரெண்டல் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரெண்டலில் மந்த்லி எக்ஸ்பென்ஸில் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும், ரெவன்யூவில் இருந்து கம்மியாகும் எக்ஸ்பென்ஸில். ஸோ அதனால் அவங்க எப்போதுமே ஓன் தான் பண்ணுவாங்க ஷாப்பை, எப்போதுமே ரெண்டல் வாங்கவே மாட்டாங்க. ஸோ கொடுக்காத அமௌண்ட்டு, அந்த எக்ஸ்பென்ஸ் போகாத அமௌண்ட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து வெண்டர்லேருந்து டைரெக்டாக வாங்குவாங்க. ஸோ மிடில்மேன் காஸ்ட் இருக்காது. வெண்டர்லேருந்து டைரெக்ட் வாங்க போகிற மிடில்மேன் காஸ்ட் இருக்காது. அது போக அவங்களுக்கு வந்து ரிட்டன் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்தாங்க, 2-3 days. மற்றவங்களாம் ஒன் மந்த் 2 month கொடுப்பாங்கன்னா அவங்க 2-3 daysலேயே அவங்க பைசா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டில் கஸ்டமருக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியம். அவங்க மேக்ஸிமம் டிமார்ட் ப்ராடக்ட்டு ரேக்கில் வைக்க ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க. ஏன்னா அந்த ரேக்கெலாம் சீக்கிரம் காலி வரும், அவங்க ப்ராடக்ட் நல்லா சீக்கிரம் விற்றுவாங்கன்னு சொல்லி ரேக்கில் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டும் வெண்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு டிஸ்கவுண்ட் சேர்த்து கொடுப்பாங்க, எம்ஆர்பியோட அதிக டிஸ்கவுண்ட். டிமார்ட் இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஏரியா வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க அவுட்டரில் தான் மேக்ஸிமம் சம்பாதிப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுற விதம் வந்து 75% வந்து சேம் சிட்டிலையும் 25% புது சிட்டிலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ டெப்த் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டு பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது 341 இருக்குது. 341 ஸ்டோர்ஸ் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட அதிக ப்ராஃபிட்டை சம்பாதிக்கிறாங்க.